தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டோ வல்லவரே, நல்லவரே. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனம். ஆமென். அன்பு செலுத்த முயலுங்கள், ஆவியார் அருளும் கொடைகளையும் ஆர்வமாய் நாடுங்கள். அன்பு செலுத்த முயலுங்கள், ஆவியார் அருளும் கொடைகளையும், குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற இறையிறக்கத்தின் செய்தி இதுதான். அதனால தான் அவர் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்த மிகவும் விரும்புகிறேன். அன்பு செலுத்த முயலுங்கள், ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்துங்க. ஆவியானவரின் கொடைகளை, குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள். என் சிறிய இனிய குழந்தையே, என் அருள் உனக்கு போதும். என்னோடு தங்கியிருக்க நீ விரும்புவதை எனக்கு காட்டு. என் அருள் உனக்கு போதும், உன் வலுவன்மையின் வல்லமை வெளிப்படும். தோத்திர பலியில வந்துச்சு. என் அருள் உனக்கு போதும், என்னோடு தங்கியிருக்க நீ விரும்புவதை எனக்கு காட்டு. என் மகன் இயேசுவை உனக்கு காட்டுவேன். என்னுடன் இணைந்து அவரை நோக்கி உன்னை வழிநடத்தும் அலுவலை அவரே எனக்கு தந்துள்ளார். தூயாவியானவர் சொல்றது. என் மகன் இயேசுவை உனக்கு காட்டுவேன். என்னுடன் இணைந்து அவரை நோக்கி உன்னை வழிநடத்தும் அலுவலை அவரே எனக்கு தந்துள்ளார். எனவே நான் உன்னை வழிநடத்த மிகவும் விரும்புகிறேன். உன்னுடைய வலுவற்ற நிலையில் அவர் உனக்கு துணை புரிகிறார். எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்பது நமக்கு தெரியாது, கற்றுத்தருகிறார். இந்த புதிய அருளின் வழியாக நீ எதையும் செய்ய துவங்கும் முன்பு என்னை நம்பி என்னிடம் அதை தெரிவிக்க வேண்டும். இந்த புதிய அருள் வழியாக நீ எதையும் செய்ய துவங்கும் முன்பு, என்னை நம்பி என்னிடம் அதை தெரிவிக்க. அவருடைய பெர்மிஷன் எல்லாம் நீ எதுவும் செய்யக்கூடாது. ஆவியானவர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன். அவற்றை கேட்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வேன், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவேன். சங்கீதம் 118 அழகா சொல்ற. என் குழந்தையே, என் சிறிய குழந்தையே, என்ன அழகா சொல்ற. இந்த உலகத்திற்கும் முழுமையான எளிமைக்கான என் அழைப்புக்கும் இடையே நீ போராடுகிறாய். என் குழந்தையே, என் சிறிய குழந்தையே, இந்த உலகத்திற்கும் முழுமையான எளிமையான என் அழைப்பிற்கும் இடையே நீ ஒரு போராட்டம், உனக்குள்ள போராட்டம் இருக்குது. ஒரு சிலர் மட்டுமே அந்த போராட்டத்தில் டிராவல் பண்ணுறோம். இந்த சிறப்பான பாதையில் உன்னை வழிநடத்த நான் விரும்புகிறேன். என்ன அருமையாக சொல்கிறேன் என்பதை மட்டும் நீ அறிந்திருப்பாயானால் உனது ஆகட்டும் என்ற பதிலை என் பாதத்தில் வைத்துவிடு. ஆகட்டும் என்ற பதில். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே ஆகட்டும் என்ற பதிலை என்கிட்ட வச்சு, மாதாவை போல, அன்னை மரியாள், ஆமேன், அப்படியே ஆகட்டும். உனது ஆகட்டும் என்ற பதிலை மட்டும் என் பக்கத்தில் வச்சுட்டு பார்த்ததை நான் பார்த்துக்கிறேன். அடுத்து சொல்றாரு, முற்றிலும் என்னையே சார்ந்திரு. நம்பர் 2. நம்பர் 3, எனக்கு செவி கொடு. 3 காரியம். நான் உன்னை வழிநடத்த மிகவும் விரும்புகிறேன்.
என்பதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா, அறிந்திருப்பாயானால், புரிந்து கொண்டாயானால், உன்னுடைய ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்ற பதில் எனக்கு வரணும். ஆமென். ஆமென். வந்துட்டா என்னையே சார்ந்திருக்கணும், ஆமென். எனக்கு செவி கொடுக்கணும். ஆமென். வேறு எந்த உலக கவர்ச்சிகளையோ சந்தோஷங்களையோ உனக்குள் அனுமதிக்காதே. ஆமென். வேறு எந்த உலக கவர்ச்சிகளையோ சந்தோஷங்களையோ உனக்குள் அனுமதிக்காதே. ஏனென்றால் எனது சிறந்த ஆபரணமாகிய இந்த தூய்மையை என்னுடன் சேர்ந்து தேடு. ஆமென். ஆமென். அதில் நீ மன நிறைவு அடையும் வரை நிறுத்தாதே. ஆமென். மன நிறைவு அடையும் வரை நிறுத்தாதே. ஆமென். தொடர்ந்து போராடு, தொடர்ந்து ஊழியத்தில் போராடு, வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல, நடக்க முடியல, தாங்க முடியல, முடியலன்னு சொல்றியா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அந்த நேரத்தில் உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்ன தாங்கி நீரையா. உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்ன தாங்கி நீரையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 14:12 சொல்லுகிறது, இது போலவே. ஆமென். இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். ஆமென். ஆமென். இது போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளை தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். அல்லேலூயா. அதனால தான் நான் உன்னை வழிநடத்த மிகவும் விரும்புகிறேன். ஆமென். என்பதை மட்டும் நீ அறிந்திருப்பாயானால் உனது ஆகட்டும் என்ற பதில் மட்டும் எனக்கு வேணும். ஆமென். ஆமென். ஆகட்டும் என்ற பதில் நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டவரே. உடைய திருவிழா, அதனால தான் உடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவிழத்தை நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தாங்க, கற்று தந்துட்டாரு. இப்போ வழிநடத்த போறாரு. உடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகட்டும் என்ற பதிலை மட்டும் என்கிட்ட வச்சிரு. ஆமென். முற்றிலும் என்னையே சார்ந்திரு, எனக்கு செவி கொடு. ஆமென். முற்றிலும் என்னையே சார்ந்திடு, எனக்கு செவி கொடு. வேறு எந்த உலக கவர்ச்சிகளையோ சந்தோஷங்களையோ உனக்குள் அனுமதிக்காது. ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு தடையா இருக்கிற கவர்ச்சி சந்தோஷங்கள் அதிலேயே உழண்டு இருக்காம, அதை அனுமதிக்காம, ஆகட்டும் என்ற பதிலை மட்டும் அவர் சமூகத்தில் வச்சிரு. ஆமென். அல்லேலூயா. இந்த இதுதான் சிறந்த ஆபரணமா சொல்ல, என் அருள் உனக்கு போதும்.
ஆமென். அந்த நெக்லஸ் போட்டுக்கோ கழுத்துல. என் அருள் உனக்கு போதும். மணிமகுடத்தை உனக்கு தலையில வைக்கிறாரு, கிரீடமா வைக்கிறார். ஸ்பெஷல் பீப்புள், ஒளியா இருக்கிறீர்கள், ஒளி பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் தினமும் தியானித்து தியானித்து மெருகூடப்பட்டு அப்படியே செதுக்கி செதுக்கி உங்களை அப்படியே மெருகூட்டுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சிறந்த ஆபரணமாகிய அந்த மணிமுடியை, இதய தூய்மையை என்னுடன் சேர்ந்து தேடு. ஆமென். ஆமென். அதில் நீ மன நிறைவு அடையும் வரை நிறுத்தாதே. சக்தி கொடுத்திருக்கிறாரு. வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். ஆமென். அல்லேலூயா. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டு. பொருட்டல்ல. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகா இருக்கிறது. ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.